எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 200 யூனிட் வந்து கொடுத்துருக்கிறது தவறான விஷயம். அது எந்த அப்படிலாம் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படிங்க தவறான விஷயம் நான் சொல்லவே இல்லை. ஒரு ஜனநாயக கவர்மெண்ட்டு எந்த ஆட்சியாக இருந்தாலும் எதை வேணால் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நீ ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு உங்கள் அரசாங்கம் காசு தரும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டை ஃப்ரீயாக கொடுக்க சொன்னால் இந்த மாதிரி கடன் இதை பண்ணுறாங்களா என்னங்கிறது பார்ப்போம். இப்போ தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி சில திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்குது, இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகத்தையும் மக்களும் எதிர்கட்சிகளும் பேசுவாங்கல்ல. இது பாருங்க, நம்ம ஒன்று நான் சொல்கிறேன், பண்ண போகிறாரா இல்லையான்னு அவர் தான் பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அவருக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சு இதை தள்ளி போட முடிஞ்சால் ஸ்டேட்டுக்கு நல்லது. ரேஷன்ல யார் யாரெல்லாம் வந்து பேர் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் பயோமெட்ரிக் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி பணக்காரனெல்லாம் தூக்கிடு. பணக்காரங்களுக்கு ரேஷன் கார்டே வேணாம், எதுக்கு கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஆமாம், டிமார்ட்லேயோ அல்லது பெரிய டிமார்ட்டில் போய் வாங்கிக்கோ, எங்கே வேணால் வாங்கிக்கோ, ஸ்விக்கியில் வாங்கிக்கோ, இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிக்கோ. அவனுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு ரேஷன்? நான் ரேஷன் கார்டு ஜெயலலிதா காலத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை வந்து ஆனர்ஸ் கார்டுன்னு ஒன்று சொன்னாங்களே, அப்போயே நான் வெள்ளை அறிக்கை ஆக்கிட்டேன். ஆனால் என் சொந்தக்காரனே நிறைய பேர் ஒன்று வச்சுருக்கோம் ஒயிட் கார்டு இருந்து. நான் சொல்கிறேன், ஒயிட் கார்டு கார்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒயிட் கார்டு. அது ஃபஸ்ட்டு கார்மெண்ட்டில் வேலை செஞ்சு யாருக்கெல்லாம் நீ 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குறியோ அவனுக்கு ஒயிட் கார்டு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்களே சார். உனக்கு பணம் வேணும்னு நீ கேட்ட உனக்கு பணம் நிர்வாகம் சரியாகணும்னா இதுதான் வழி. இல்லை, நாங்கள் தாவே காட்சி வந்தால் பணம்லாம் கொடுத்துருவாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க. நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன், யாருக்கு தேவையோ அவனுக்கு கொடு. நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். அப்போ யார் பண்ணோம்? அப்போ யாரு கொடு? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கமே பண்ணோம். யாரே வரியும் கலெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் என்ன நோட்டு மிஷினாக வச்சுருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நல்ல கவர்மெண்ட் சொல்லிட்டு போயிருப்போம். இங்கே என்ன இப்போ ஆல்ரெடி எல்லா பில்டரும் என்ன சொல்கிறான், பல பெரிய பில்டர் எனக்கு கான்டாக்ட் இருக்குது. பல பில்டர் என்ன சொல்கிறான்னா, சிஎம்டிஏல கரப்ஷன் ஒழிஞ்சுது. பவர் கான்ட்ராக்ட் பண்ணுறவனா என்ன சொல்கிறான், இனிமேல் நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் வச்சு இந்த அரசாங்கத்தை சரி செஞ்சிட முடியாதா? எங்கள்கிட்ட வந்து தான் அந்த 2,500 ரூபா கொடுக்க முடியாது. உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தான் வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியும். உங்களுக்கு 2,500 ரூபா கொடுக்கலாம், நான் யாரும் முடியாதுன்னு ஏழைங்களுக்கு கொடுன்னு தானே சொல்கிறேன். இல்லை, ரேஷன் நீங்கள் சிஸ்டத்தெல்லாம் ஒரு யாருக்கு சொல்கிறேன்? இல்லை, நீங்கள் இங்கே இருந்த லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போயிடலாம்ல. அதான் கொடுக்கலாம்னு சொல்கிறேன். நான் அவருக்கு கொடுக்கணும், நான் என்ன சொன்னேன், கொடுக்கணும்னு நினச்சேன்னா கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற நீராக்கு வரல அந்த 6 சிலிண்டரை கொடுக்கறது கஷ்டம். சரி, 2,500 ரூபா டெஃபினட்டாக முடியும். இதை டைட் பண்ணார்னா. இப்போ பட்ஜெட் வேற வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம அந்த ஒயிட் பேப்பரை பற்றி பேசணும். ஆல்ரெடி இவங்க தேர்தல் வாக்குறுதி என்னென்ன கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் லீக்கேஜ் நிறைய இருக்குது. இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய வரியை பெரிய லெவல் கரப்ஷனு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் தான் நடக்குது. அதுதான் 3 பெரிய டேக்ஸ் வரி தான். ஒன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, ஒன்று பெட்ரோல் டீசலு, ஒன்று எஸ்ஆர்ஓ, 4வது டாஸ்மாக். இது 4 தான் மெயினாக உங்களுக்கு வரி. அப்புறம் இந்த ஆட்டோ டேக்ஸு கொஞ்சம் வரும், ரைட்டா? ஸோ நீங்கள் லீக்கேஜ்னால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் தான் கை வைக்கணும். உங்களுக்கு டாஸ்மாக் குறையணும் அப்படின்னா 2 இடத்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்லையும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனை யாருக்கு தேவையோ அவனுக்கு 20 கிலோக்கு பதிலாக 40 கிலோ கொடு. யாருக்கு தேவையோ அவனுக்கு 20க்கு பதிலாக 40 கிலோ கொடு. 5 கிலோக்கு பதிலாக 10. சக்கரை கொடுக்காதே எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வந்துடும். நம்ம ஊரில் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஐட்டம் நம்ம. பட் மற்ற எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எண்ணெய் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பருப்பு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அரிசி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கோதுமை கொடுங்க, யாருக்கு தேவையோ கொடுங்க. இன்னொன்று, நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் அந்த ஊரில் ஒரு கம்பல்சரி உண்டு, நீ வேஷ்டி கட்டினா தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். ரைட்டாக நம்ம ஆளுங்க வேஷ்டி இல்லாமல் போவாங்க. அங்கே வெள்ளை 100 ரூபாய்க்கு ஒரு வேஷ்டி கொடுப்பான். அது இந்த ஊர் இலவச வேஷ்டி. எந்த ஊரில்? தமிழ்நாட்டில். அதை லீக்கேஜை கட் பண்ண சொல்லுங்கள். இந்த இலவச வேஷ்டிக்கு போல நீயே காசை கொடுத்துரு. இது இலவச புடவைக்கு இலவச வேஷ்டிக்கு 500 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதான் என்னால் முடியும். இல்லை, பொங்கலுக்கு தீபாவளிக்கெலாம் கொடுக்குறாங்களே, அதுதான் 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். எதுக்கு வேஷ்டி கான்ட்ராக்ட் போட்டு வேஷ்டியை கொண்டு வந்து அது கொண்டு போய் குருவாயூர் கோயில்லையும் அனந்த பத்மநாபசாமி கோயில் வாசல்லையும் போனோம். இதெல்லாம் சென்டிமெண்ட்டாக இத்தனை வருஷம் இவங்க கனெக்ட் பண்ணி அதெல்லாம் கரப்ஷன். நீங்கள் கேட்டிங்கன்னா கரப்ஷன்லாம் எங்கே இருக்குது, லீக்கேஜ் எங்கே இருக்குன்னு இங்கெல்லாம் இருக்குது.
இதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இந்த விஜய் 2500 இதெல்லாம் வந்து பார்ப்பாரு, கண்டிப்பா சரி பண்றாரான்னு விஜயெல்லாம் பார்ப்போம். பார்த்தா நீ விஜய் பார்ப்பாரா, டிவி கேட்குறாங்க பார்க்குறாங்களான்னு எனக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க சார். இப்போ பட்ஜெட் வேற வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி இவ்வளோ கடன், இவ்வளோ பிரச்சனை. எப்படி சார் பட்ஜெட்ட போடுறது? பட்ஜெட் இதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் பட்ஜெட்டில் தான் வரணும். இல்ல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அறிவிப்பெல்லாம் ஒரு பக்கம் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்வேறு திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவர் எனக்கு எதிர்பார்த்து அவரே ஃபர்ஸ்ட் டேயே சொல்லிட்டாரு எனக்கு அவகாசம் கொடுங்கன்ட்டு. ம். மேபி அடுத்த வருஷம் பண்ணுவாரா இருக்கும். இந்த பட்ஜெட்ல அப்ப என்ன எதிர்பார்க்கலாம் இந்த அது தெரியாது, அரசாங்கத்துல? அது எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாரி லீக்கேஜ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழல் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் கொஞ்சமா கட் பண்ணுறாங்கன்னு சொல்ல ம். சிஎம்டிஏ லெவல்லையும் எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஸ்டேட் லெவல்லையும் ம். கான்ட்ராக்டர்ஸ்ட்ட கமிஷன் வாங்குறத அதான் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த பட்ஜெட் இந்த அரசாங்கத்திலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அது நீங்க அவங்க தான் பண்ணணும். நான் திரும்பி இல்ல நான் சொல்றேன். நான் கேட்கறது நீங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டோட பட்ஜெட்ட பார்த்திருக்கீங்க. திமுக, அதிமுக இதுக்கு முன்னாடி 50 இருந்த எல்லாம் வருஷத்துக்கு பட்ஜெட்டு நான் ஒரு மாதிரி பார்த்திருக்கீங்க. பார்த்துட்டு இப்போ புது அரசாங்கம் நான் வந்து புது அரசாங்கம் இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைப்பேன். நான் நிதி அமைச்சராக இருந்தால் என்னோட சீஃப் மினிஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி இந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணுவேன். அதாவது இது சீர் பண்ணுறதுக்கு அவர் வந்து சில கிரிட்டிசிசம் அவர் ஏற்றுக்கணும். ம். அந்த கிரிட்டிசிசம் அவர் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாரு. இந்த எலக்ட்ரிசிட்டியை நான் சரி பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டை நான் சரி பண்ணணும், பிடிஎஸை நான் சரி பண்ணணும். ம். இது மூணுலேயே நான் கை வைக்க விட்டிங்கன்னா ம். என்னால் 2500 கொடுக்க முடியும். ம். என்னால் மற்ற நலத்திட்டங்கள் பண்ண முடியும். என்னால் இந்த சிலிண்டர் பண்ண முடியாது அப்படின்னு நான் நிதியமைச்சராக இருந்தால் இதுதான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட்ல இந்தந்த அறிவிப்புகள் நிச்சயமா பண்ணணும். கடந்த அரசாங்கம் இதை தவறு பண்ணிட்டாங்க. இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு டெஃபினட்டாக டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டியை சீரமைக்க டெஃபினட்டாக ஸ்டெப் எடுக்கணும். அது பண்ணலைன்னா ம். இப்போ 1 லட்சங்கிற கடன் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 லட்சமாக மாறும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டையும் எனர்ஜியும் டிரான்ஸ்போர்ட்டையும் கை வைக்கலைன்னா கடன் அதிமீறி போகும். அமெரிக்கா ஈரான் அந்த ஒப்பந்தத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இதனால இனிமேல் வந்து பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் கம்மியாகி கோல்டு விலை அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் கரெக்டா நார்மலா வந்துருமா? பாருங்க, கோல்டு விலை வந்து டாலரோட கணக்கு. ம். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுதுங்கிறதுனால கோல்டு வந்து குறைஞ்சிருக்கு. அது அந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், குறைவும் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் குறையும். ஏன்னா அமெரிக்காவில் நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவேன்னு சொல்லிட்டான். ம். அவன் என்ன சொல்லிட்டான், கெவின் வாஷ் என்ன சொல்லிட்டான், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவேன்னு. ம். இன்னைக்கு பிரதமர் மோடி அந்த 15% டேக்ஸ் ஆக்காமல் இருந்திருந்தாருன்னா அது 12,000 கீழே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து கெவின் வாஷுங்கிறவர் முந்தா நேற்று ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கில் நான் டெஃபினட்டாக வந்து ரேட்டு ஏற்றுவேன். ம். அவர் ரேட்டு ஏற்றினார்னா இன்னும் விழும். ம். ரேட்டு ஏற்றுவார்னா என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்லேயோ இல்லை நவம்பர்லேயோ ஒரு வாட்டி ரேட்டு ஏற்றுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ம். அப்போனா ரேட்டு இன்னொரு 500 1000 ரூபா கிராமுக்கு. நீங்கள் சொன்னது பவுனுக்கு, பவுனுக்கு. நான் சொல்கிறது கிராமுக்கே 1000 ரூபா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ம். அப்போ இது வந்து இந்த வருட இறுதிக்குள்ள இன்னும் கம்மியா இருக்கும். கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடந்தால். இல்லை அதே சமயத்தில் வெள்ளம் குறைஞ்சு அமெரிக்கன் எக்கானமியே படுத்துருச்சுன்னா தங்கம் ஏறும். ம். அதனால் அடுத்த ஒரு வருஷத்தில் அமெரிக்கா எக்கானமி இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தங்கம் விலை குறையும். அதுக்கப்புறம் திரும்பி ஏர்முகம் போகும். ம். அதே சமயத்தில் தங்கம் இறங்க இறங்க ரூபாயின் மதிப்பும் இறங்கும். ம். இப்போ ரூபாயின் மதிப்பை கட்டப்பட்டு டாலர் கடன் வாங்கி டாலர் சப்ளை பண்ணி இதை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இதை ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க வைக்க முடியாது. ஸோ தங்கம் மேலே விழுகிற மாதிரி ரூபாயின் மதிப்பும் விழும். ம். ஸோ அதில் ஒரு குஷன் கிடைக்கும். ஆனால் இன்னிலேருந்து 5லேருந்து 6 வருஷத்தில் தங்கம் திரும்பி 25,000க்கு போயிடும். ரூபா 120 125க்கு போயிடும். பெட்ரோல் டீசல் விலை எதுவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அந்த ஹர்முஸ் நீரிணை அந்த இதை வந்து அது open $20 பண்ணிட்டா- ஆல்ரெடி $100 இருந்தது, $20 குறைஞ்சிருச்சே. ம். அப்போ பண்ணணுமே. எப்ப பண்ணுவாங்களா? உலக அளவுல அந்த அதெல்லாம் பொருளாதார மாற்றம் மற்ற இங்க இடத்துலலாம் நடக்கக்கூடிய அந்த- குறைஞ்சிருச்சு ஆல்ரெடி. ம். நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்ல நட்பு ரீதியா நல்லா பேசிக்கிட்டாங்களா 2 பேரும்? நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ம். அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி விலையை ஏற்றிட்டாங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ம். பர்மனெண்ட்டாக அந்த லெவலில் தான் இருக்கும் விலை. ம். விலையை குறைக்கிறதுங்கிறது 10 பைசா 20 பைசா குறைச்சிட்டு ஏற்றுறது 2 ரூபா 3 ரூபா. ஏன்னா $48 கச்சா எண்ணெய் இருந்தபோது 400 ரூபாய்க்கு சர்தார்ஜியால் கேஸ் கொடுக்க முடிஞ்சுது. ம். இன்னைக்கு $78 எண்ணெய் இருக்கிறச்ச 1200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இன்னும் நான் 200 ரூபாய் ஏற்றணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கமர்ஷியல் சிலிண்டரை 3500 ரூபாய்க்கு மேலே ஏற்றிட்டு இன்னும் நஷ்டமாக இருக்குது ஏற்றணுங்கிறாரு. ம். இன்னும் கமர்ஷியல் சிலிண்டர் ஃப்ரீயாக கிடைக்கல.
பல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பில்லை 200 லிட்டருக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க. எப்படி இது நடக்கும்? சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சரி ஆயிடும்ல. இப்பெல்லாம் எப்போ ஆயிடும்? சைன் போட்டாச்சுல்ல சார். இல்லையா? சைன் போட்டு ட்ரம்ப் சொன்னார்ல, மோடிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் இது கண்டிப்பா அப்போ வந்து சரி. நிப்பேன்னு அப்போ சொன்னார்ல. நம்ம ஓமானில் 3 பேரை கொன்னாரு, அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியதானே? 3 சோல்ஜர் அவங்க தானே அடிச்சு கொன்னாங்க. அதுக்கு மோடி ஏதாவது பேசினாரா? அந்த இல்ல, மோடிங்கிற அந்த நபருக்காக மட்டும்தான் நான் இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் பேசுறேங்கிறாரு. சரி, அப்போ ஏன் ஓமானை பற்றி நடந்த வருத்தம் சொல்லுங்களேன் மோடிக்காக. அதான் கரெக்டு. மோடிங்கிற நபருக்காக அதானியை விட்டுட்டார். அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அவங்களோட அவரோட மாப்பிள்ளையோட ஃபேமில் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுனால அதானி கேஸு செட்டில் ஆகிடுச்சு. சரி, இப்போ பெட்ரோல் டீசல் விலை இப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி சிலிண்டர் விலையும் இப்படியே தான் இருக்குமா? மாற்றம்னா பெரிய மாற்றம் எதிர்பார்க்காது. இல்லை, அது உலக பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்கும், இந்தியாவில் மட்டும் இப்படி இருக்கும். ஆமாம். இல்லை சார், அப்புறம் மக்கள் 107 ரூபா பெட்ரோலில் 60 ரூபாய்க்கு மேலே வரி, 30 ரூபா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி, 30 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் வரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியை குறைச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் வரி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இல்லை, அது ஏன் வந்து தொடர்ந்து அப்படியே வச்சுருக்காங்க? அது வந்து ஏன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸை குறைச்சிட்டிங்கல்ல. இன்கம் டேக்ஸை வந்து பணக்காரங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 40% இருந்தது. அம்பானி, அதானி என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 40% இருந்த டேக்ஸை 25% ஆக்கிட்டீங்களே. சரி, அப்போது இந்த பொருளாதார நிலை வந்து இப்போ இதில் இந்த ரத்து பண்ணனால எந்த மாற்றமும் இருக்க போகிறது? இந்த ரத்து பண்ணதுனால ஓஹோன்னு இந்தியாவோட பொருளாதாரம் இருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இருக்காது. ஆல்ரெடி இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் தாக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஐடி கம்பெனியில் டிகிரி முடித்தவங்களுக்கு போன வருஷமும் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி இருந்த வருஷமுக்கும் ஐடி டிகிரி முடித்தவங்க பெருசாக சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்கல, இந்த வருஷத்துலையும் வேலை கிடைக்காது. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தங்கம் வேலையில் டேக்ஸை ஏற்றி குருவி வியாபாரம் ஆரம்பிச்சு விட்ருக்கிறாரு. முன்னாடி அவர் என்ன சொன்னார், பக்கோடா போடலான்னாரு. படித்தவங்கெல்லாம் பக்கோடா போட்டால் தப்பான்னு. பக்கோடாலாம் போட முடியுமா? அதுக்கு தான் சிலிண்டர் இல்லை. அதான் சொல்கிறேன். அதனால சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பக்கோடா போட முடியாது ஏன்னா சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. சொல்லாமல் குருவி வேலை திறந்து விட்டுருக்குறேன், தினம் நீங்கள் துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்துட்டு குருவி வியாபாரம் போட்டு கேட்டார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.